Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது nervous system part 2. இதில் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு anatomy and physiology. இதுக்கு முன்னாடி nervous system part 1ல பிரெயினோட பார்ட்ஸ்னு சொல்லி செரிப்ரம், செரிபெல்லம், அப்புறம் தலாமஸ் இந்த மாதிரி எல்லா ரீஜியன்ஸையும் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அப்புறம் கடைசியாக பிரெயின் ஸ்டெம் இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சிஎன்எஸ் அப்படிங்கிறது என்னென்ன லைக் பிரெயினுக்குள்ளே என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி அமைஞ்சிருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அதில் பார்த்தது எல்லாமே பிரெயினோட பார்ட்ஸ். இப்போது பிரெயின்லேருந்து கண்டினியூ ஆகக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் சிஎன்எஸ். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயின் ஸ்பைனல் கார்டுன்னு ரெண்டு ஆர்கன்ஸ் ஆர் ரெண்டு டிஷ்யூஸ் பற்றி படிக்கிறோம். இதில் பிரெயினை பற்றி தான் பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ இதில் பார்க்க போகிறது பார்ட் 2. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதை பேசிக்கலி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பைனல் கார்டுங்கிறது என்ன, இந்த டிஷ்யூ இல்லை இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்டு, பட் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். அதாவது சிலிண்ட்ரிக்கலாக, பட் இதோட ஏரியா பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் லென்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 45 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கும். அதாவது 1.5 அடி ஸ்கேல். ஸோ 45 சென்டிமீட்டர் இதோட லென்த்து. இது வந்து நம்மளோட வெர்டிப்ரல் காலம் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளோட முதுகு தண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த வெர்டிப்ரேஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் இல்லை ஸ்பேசஸ், அந்த ஸ்பேசஸில் தான் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து ரன் ஆகும். அண்ட் இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்டு கண்டினியூஸ் ஃப்ரம் த பிரெயின் ஸ்டெம். அதாவது பிரெயினோட அந்த ஸ்டெம்னு என்ன சொல்லுவாங்க, தண்டு பகுதி. ஸோ பிரெயினோட தண்டு பகுதியான பிரெயின் ஸ்டெம், அதோட கடைசி பகுதி வந்து மெடுல்லா ஆப்லங்கேட்டா. ஸோ பிரெயினோட அந்த கடைசி போர்ஷனான மெடுல்லா ஆப்லங்கேட்டாவிலேருந்து அப்படியே ரன் ஆகும். இட் கண்டினியூஸ் ஃப்ரம் த பிரெயின் ஸ்டெம், தட் இஸ் மெடுல்லா, பிலோ த மெடுல்லா. ஸோ மெடுல்லா முடியும், அதுலேருந்து அப்படியே ஸ்பைனல் கார்டு வந்து ரன் ஆகி நம்மளோட வெர்டிப்ரேயில் போய் ஜாயின் பண்ணி, ஜாயின் மீன்ஸ் அதோட வந்து இணைஞ்சிருக்காது, வெர்டிப்ரேக் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசஸ் வழியாக அப்படியே ரன் ஆகிட்டு போகும். அண்ட் இது வந்து ஒரே சைஸாக இருக்காது. இந்த சிலிண்டருங்கிறது ஒரே சைஸாக இருக்காது. ரெண்டு இடத்துல வந்து பல்ஜிங்காக காணப்படும். அந்த ரெண்டு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சர்விக்கல் ரீஜியன், இன்னொன்று லம்பார் ரீஜியன். ஸோ சர்விக்கல் செக்மெண்ட், அதுக்கப்புறம் தோராசிக் செக்மெண்ட், அதுக்கப்புறம் தான் லம்பார் வரும். இந்த தோராசிக் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சர்விக்கல்லையும் லம்பார்லேயும் எல்லா அதாவது அந்த ஸ்பைனல் கார்டு வந்து வீங்கி இருக்கும். அதுதான் வந்து என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஸ்பைனல் கார்டு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சிபிட்டல் ரீஜியன்னு சொல்லுவோம், நம்ம தலையோட பின்பகுதி. அந்த இடத்துல ஃபோராமன் மேக்னம் அப்படிங்கிற ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் இந்த மெடுல்லாவிலேருந்து ஸ்பைனல் கார்டு வந்து கண்டினியூ ஆகி அந்த ஃபோராமன் மேக்னத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம வெர்டிப்ரே ஸ்டார்ட் ஆகிடும். அட்லஸ், ஆக்சிஸ், அதுக்கப்புறம் C1, C3, C4 இப்படி கண்டினியூ ஆகிடும். ஸோ அது வழியாக அப்படியே ரன் ஆகிட்டு போகும். ஆனால் நம்மளோட வெர்டிப்ரே வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா காக்கிகேல் வெர்டிப்ரே வரைக்கும் இருக்கும். ஆனால் ஸ்பைனல் கார்டு வந்து காக்கிகேல் வரைக்கும் போகாது. லம்பார் ரீஜியனில் பார்த்திங்கன்னா L2 லம்பார் வெர்டிப்ரே. ஸோ லாஸ்ட்டாக லம்பார் வெர்டிப்ரேவோட L2 வரைக்கும் தான் ஸ்பைனல் கார்டு ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டு ரன் ஆகாது. ஆனால் ஸ்பைனல் கார்டிலேருந்து டெரைவ் ஆகக்கூடிய நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் போய் ஒன்றா அட்டாச் ஆகி அந்த காக்கிகேல் பிளேஸ்லேயும் போய் ரீச் பண்ணோம். அது வந்து எதோட கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ஸ் டெய்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குதிரையோட டெய்ல் மாதிரி நம்மளோட பாடியில் ஒரு போர்ஷன் இருக்குது. அதுதான் அந்த ஸ்பைனல் கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஏரியா, அதாவது பண்டல் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்ட ஈக்வினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்ட ஈக்வினா அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பண்டல் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ இதுவும் வந்து நமக்கு இந்த இதையும் வந்து மிக்ஸ்டு நர்வ்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பைனல் கார்டிலேருந்து வெளியே வரக்கூடிய நர்வ்ஸ், அதுக்கு பேர் ஸ்பைனல் நர்வ்ஸு. டோட்டலாக எவ்வளோ நர்வ்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸோ ஒரு பேருன்னா 2 நர்வு. ஸோ 31 பேர் அப்படின்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடு. ஸோ இதுதான் ஒரு பேர். இந்த மாதிரி 31 பேர் வந்து ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி வந்து டோட்டலாக 31 பேர் இருக்குது. அண்ட் இந்த 31 பேர் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸுமே 5 செக்மெண்ட்டாக தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் சிமிலர் டு வெர்டிப்ரே. அது என்னென்ன அப்படின்னா
சர்விக்கல் செக்மெண்ட் தான் நம்மளோட நெக் ரீஜனில் இருக்கிறது. அதுக்கப்புறம் தோராசிக்குங்கிறது வந்து அது அப்பர் பேக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லம்பார் செக்மெண்ட், ஸோ அது வந்து லோயர் பேக். அப்புறம் சாக்ரல் செக்மெண்ட், அதுக்கப்புறம் காக்கிகல் செக்மெண்ட்டுன்னு இருக்குது. இதில் இந்த 31 ஸ்பைனல் நர்வ்ஸும் இந்த 5 செக்மெண்ட்டுக்குள்ளார வரும். ஆனால் வெர்டிப்ரே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா சர்விக்கல் வெர்டிப்ரே 7 தான் இருக்கும். ஆனால் சர்விக்கல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து 8 இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மீதி அதுக்கு அடுத்தது தொராசிக் வெர்டிப்ரே 12. இங்கே ஸ்பைனல் நர்வ்ஸும் வந்து 12 தான் இருக்கும் தொராசிக் செக்மெண்ட்டில். ஸோ சர்விக்கலில் 8, தொராசிக் ரீஜியனில் 12, அதுக்கப்புறம் சாக்ரல் ரீஜியன் லம்பார் ரீஜியன், சாக்ரல் ரீஜியன், இது ரெண்டுத்துலேயுமே 5 நர்வ்ஸ் இருக்கும். 5 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்கும். ஸோ 8, 12, 20 ப்ளஸ் இப்போ 5, 5, 10, 30 ஆச்சு. மீதி ஒரே ஒரு ஸ்பைனல் 1 பேர் ஆஃப் ஸ்பைனல் நர்வ் மட்டும்தான் காக்கிகல் செக்மெண்ட்டில் பார்க்க முடியும். அதுவும் அந்த காக்கிகல் செக்மெண்ட்டுங்கிறது காடா ஈக்குவனா சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இந்த காக்கிகல் செக்மெண்ட்டில் பார்க்க முடியும். ஸோ ஓவரால் இதுதான் வந்து ஸ்பைனல் நர்வ்ஸு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பைனல் நர்வ்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்டு நர்வ். ஸோ மிக்ஸ்டு நர்வ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சென்சாரி இன்ஃபர்மேஷனும் இதால் பாஸ் பண்ண முடியும், மோட்டார் இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியும். அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் டச்சு, பெயின், இல்லை ப்ரெஷர், இந்த மாதிரி சென்சார் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த நர்வ் யூஸ் ஆகும். மோட்டார் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நர்வ்ஸ் வந்து இருக்கும். ஓவரால் இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்டு நர்வ்ஸ் தான். அதாவது மோட்டார் இன்ஃபர்மேஷனும் இதால் கேரி பண்ண முடியும், சென்சார் இன்ஃபர்மேஷனும் கேரி பண்ண முடியும். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸ் மாதிரியே பார்த்திங்கன்னா கிரேனியல் நர்வ்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். பட் கிரேனியல் நர்வ்ஸில் வந்து எய்தர் அதுக்கு மோட்டார் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கும், இல்லை சென்சாரி ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கும். ஒரு சில நர்வுக்கு தான் அந்த மிக்ஸ்டு நர்வ்னு சொல்லுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸ்பைனல் நர்வ்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு நர்வ் தான். இதில் வந்து மோட்டார், சென்சாரி ரெண்டுமே வந்து இருக்கும். அண்ட் இந்த ஸ்பைனல் கார்டு பற்றி பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் ரிலேட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு வந்து இட் ஆக்ட் ஆஸ் அ 2-way pathway between பிரைன் அண்ட் அவர் பாடி, இல்லை பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட பாடிக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். 2-way pathwayனா என்ன அப்படின்னா, பிரெயின்லேருந்து ஒரு மெசேஜை வாங்கி நம்ம பாடிக்கு கொடுக்கும், சேம் டைம் பாடியிலேருந்து ஒரு மெசேஜை வாங்கிட்டு போய் பிரெயினுக்கு கொடுக்கும். ஸோ இதை தான் வந்து 2-way pathwayன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு 2-way pathway மாதிரி ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏதாவது ஒரு சென்சேஷன் நமக்கு ஏற்படுது, லைக் ஒரு ஹார்ட் டெம்பரேச்சர் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து ஸ்பைனல் கார்டு ரிசீவ் பண்ணி பிரெயினுக்கு கொண்டுட்டு போகும். இப்போது ஓகே, அங்கே ரொம்ப சூடாக இருக்குது, ஸோ வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி மசில்ஸை மூவ் பண்ணுறதுக்கு பிரெயின் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதுன்னா அது ஸ்பைனல் கார்டு வாங்கி மசில்ஸுக்கு வந்து அனுப்பும். ஸோ இப்படி 2-way pathway மாதிரி ஆக்ட் ஆகும் நம்மளோட ஸ்பைனல் கார்டு. ஸோ 5 செக்மெண்ட் இருக்குது. 5 செக்மெண்ட்லேயும் டோட்டலாக 31 பேர் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. 31 பேருங்கும்போது நம்ம பாடியோட இடதுபுறம் ஒன்று, வலதுபுறம் ஒன்று, இப்படி வந்து ஒரே செக்மெண்ட்டில் இருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு 2 நர்வ்ஸ் வந்து போகும். அதை தான் ஒரு பேருன்னு சொல்கிறோம். அண்ட் பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பிரெயினில் பார்த்திங்கன்னா, அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாமே 2 மேட்டர்னால இருக்கும், ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர். இதில் பிரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் மேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷனில் இருக்கும், கிரே மேட்டருங்கிறது அந்த சென்டர் போர்ஷனை சரவுண்ட் பண்ணி பார்க்க முடியும். இது பிரெயினில். இங்கே ஸ்பைனல் கார்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த ஒயிட் மேட்டர் அப்படிங்கிறது வெளியே இருக்கும். ஒயிட் மேட்டர் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சரிங் இமேஜாக கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இதில் அந்த வெளிப்புற போர்ஷன்ஸ் தான் வந்து ஒயிட் மேட்டர் கவர் பண்ணியிருக்கோம், அன்லைக் பிரெயின். ஸோ அப்போ சென்ட்ரலில் என்ன இருக்கும் அப்படின்னா, கிரே மேட்டர் தான் வந்து சென்ட்ரலில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பட் பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு காமன் கேரக்டரும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, லேயர்ஸ். ஸோ பிரெயினோட அந்த லேயர்ஸும் ஸ்பைனல் கார்டோட லேயர்ஸும் சேம் தான். அதாவது 3 லேயர் இருக்கும். இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மிடில் லேயர் வந்து அரக்னாய்ட் மேட்டர், அதுக்கப்புறம் இன்னர் லேயர் வந்து பயா மேட்டர். இந்த பயா மேட்டர் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பைனல் கார்டு கூட டச் ஆகி அதை ப்ரொடெக்ட் பண்ணுற லேயர். அப்புறம் இந்த அரக்னாய்ட் மேட்டருங்கிறது மிடில் லேயரில் இருக்கும், டியூரா மேட்டருங்கிறது
அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இது வந்து பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் காமன் தான். இது வந்து லேயர்ஸ் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த 3 லேயருக்கும் காமனான பேர் வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெனிஞ்சஸில் தான் சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். இது வந்து இதுக்கு பேர் வந்து மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடம் வந்து இன்ஃப்ளேம் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்பைனல் கார்டோட அனாட்டமி ரிலேட்டட். அண்ட் அனாட்டமியில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பைனல் கார்டோட சென்ட்ரலில் ஸ்பைனல் கார்டோட எக்ஸாக்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கனல் வந்து பாஸ் ஆகும். அதுக்கு பேர் சென்ட்ரல் கனல். இந்த சென்ட்ரல் கனலில் வந்து ஒரு லிக்விட் வந்து பாஸ் ஆகும். ஸோ பிரெயினில் என்ன லிக்விட் பாஸ் ஆகும் அதே தான் இங்கேயும், அதாவது ஃப்ளூயிடு. பிரெயினில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு ஒன்று பாஸ் ஆகிட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே ஸ்பைனல் கார்ட்லேயும் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து இந்த சென்ட்ரல் கனல் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி கனல். அந்த குட்டி கனலில் வந்து பாஸ் ஆகி ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பைனல் கார்டை பார்த்திங்கன்னா முன்பகுதி பின்பகுதின்னு சொல்லி பிரிப்பாங்க. முன்பகுதி வந்து வென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆன்டீரியர் ரீஜியன் சொல்லுவாங்க. பின்பகுதி வந்து டார்சல் அப்படி இல்லைன்னா போஸ்டீரியர் ரீஜியன் சொல்லுவாங்க. இப்போது இந்த முன்பகுதியிலேருந்து ஒரு நர்வ் வரும், பின்பகுதியிலேருந்து ஒரு நர்வ் வரும். இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஜாயின் ஆகிக்கும் பிஃபோர் லீவிங் த வெர்டிப்ரே. ஸோ இந்த முன்பகுதியிலேருந்து வர்றது எப்போவுமே மோட்டார். ஸோ முன்பகுதி ஃபார் மோட்டார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆன்டீரியர் ரூட் ஆர் வென்ட்ரல் ரூட், அங்கேருந்து வெளியே வரக்கூடிய நர்வ் வந்து மோட்டார் நர்வ். அதாவது இது வந்து நம்ம பாடியில் மூமெண்ட் பண்ணுறதுக்கான நர்வ், மூமெண்ட்டை கொடுக்குற நர்வ்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்போவுமே முன்பகுதியில் வரும். டார்சல் ரீஜியன் இல்லை போஸ்டீரியர் ரீஜியன்லேருந்து வர நர்வு சென்சாரி நர்வ். ஸோ இது வந்து பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட நர்வ். ஸோ இந்த 2 நர்வும் இந்த ஸ்பைனல் கார்டோட முன்பகுதி பின்பகுதியிலேருந்து வந்து ஒரு இடத்துல இணைஞ்சிரும். அந்த அந்த இணையிற இடம் பார்த்திங்கன்னா வெர்டிப்ரேக்குள்ளே தான் வரும். அதை பர்டிகுலராக ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, இன்டர் வெர்டிப்ரே ஏதோ ஒன்று வரும், இன்டர் ஃபோராமன் வெர்டிப்ரேன்னு வரும். ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து ஜாயின் ஆகும். தென் அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ அனாட்டமி வைஸ் இத்தனை செக்மெண்ட் இருக்குது, இவ்வளோ ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. அண்ட் அது ஆன்டீரியர் ரூட் போஸ்டீரியர் ரூட்லேருந்து ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் ஒரே ஸ்பைனல் நர்வ் மாறினதுக்கப்புறமா ரைட் சைடு போயிடும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எடுத்திங்கனாலும் ஆன்டீரியர் ரூட் போஸ்டீரியர் ரூட் அப்படி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஒரே ஸ்பைனல் நர்வாக மாறி அதுவும் போயிடும். இப்படி 2 சைடு 2 நர்வ் போகும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்பைனல் கார்டோட அனாட்டமி. இப்போது ஸ்பைனல் கார்டோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது விட்டு போன பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்கிறேன். ஸோ ஸ்பைனல் கார்டோட மேஜரான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஏரியா ஆஃப் ரிஃப்ளெக்ஸஸ் இல்லை ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பேத்வேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாலண்டரி மூமெண்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாலண்டரி மூமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும், அது வாலண்டரி மூமெண்ட். ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இன்வாலண்டரி. அதாவது இது வந்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமலே தானாக நடக்கக்கூடியது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லைக் இப்போது நம்மளோட கண்ணில் ஏதாவது ஒரு கூர்மையான பொருள் வந்து பக்கத்தில் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக் ஓட்டிகிட்ருப்போம், அப்போ ஏதாவது ஒரு தூசு மாசு இல்லை ஏதோ ஒரு கூரான பொருள் ஏதோ ஒன்று வந்து நம்ம கண் பக்கத்தில் அதில் படுற மாதிரி வந்துச்சுன்னா, நம்ம வாலண்டரி கண்ட்ரோல் இல்லாமல் கூட நம்மளோட ஐலிட் வந்து அதை கவர் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வாலண்டரி கிடையாது, இன்வாலண்டரி ரிஃப்ளெக்ஸ். இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. அந்த எல்லா ரிஃப்ளெக்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பைனல் கார்டு தான். இது நம்மளோட பிரெயினை கேட்டு செய்கிறது கிடையாது. ஸ்பைனல் கார்டு வந்து அது வந்து ஒரு த்ரெட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தானாகவே உருவாக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பேத்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இது வந்து 2 வே. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இது வந்து 2 வே பேத்வே. அப்படின்னா இது வந்து பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை வந்து மசில்ஸ்க்கோ இல்லை ஆர்கன்ஸ்க்கோ வந்து டெலிவரியும் பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்பைனல் கார்டோட இன்னொரு ஒர்க்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒர்க் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் வாலண்டரி மூமெண்ட் ஆஃப் அவர் பாடி. ஸோ நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இயங்குது இல்லையா, அதெல்லாம் நம்மளை கேட்டு தான் இயங்குது, அதாவது வாலண்டரி மூமெண்ட். ஸோ வாலண்டரி மூமெண்ட்டுங்கிறது நம்மளோட பிரெயினில் இருந்து ஒரு மெசேஜ் வந்து ஸ்பைனல் கார்டு வழியாக பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு வரும்போது தான் அங்கேருந்து நம்மளால் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த மூமெண்ட்லாம் நடக்குது இல்லையா, இதை வந்து 2 மூவ்மெண்ட் நடக்கிறது வந்து
ஸ்பைனல் கார்டில் 2 ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அசெண்டிங் ட்ராக்ட்டு, இன்னொன்று டிசெண்டிங் ட்ராக்ட். அசெண்டிங் ட்ராக்ட் அப்படின்னா நம்ம பாடியோட ஸ்பைனல் கார்ட்லேருந்து மேலே நோக்கி போகிறது அசெண்டிங் ட்ராக்ட். ஸ்பைனல் கார்ட்லேருந்து கீழ் நோக்கி வர்றது வந்து டிசெண்டிங் ட்ராக்ட், இல்லை பிரெயினுக்கு போகாமல் வெளியே வரக்கூடியது. இதில் அசெண்டிங் ட்ராக்ட்டுங்கிறது எப்போவுமே சென்சார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. டிசெண்டிங் ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து மெயினாக இந்த வாலண்டரி மூமெண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த ட்ராக்டை பற்றி சொல்லணுன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இதை பற்றி அதாவது இந்த ட்ராக்டை பற்றி இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து வாலண்டரி மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் அதாவது வாலண்டரி மூமெண்ட்ஸை வந்து ரெகுலேஷன் பண்ணுறதுலையும் ஸ்பைனல் கார்டுக்கு முக்கியமான வேலை இருக்குது. அப்புறம் ரீஃப்ளெக்ஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஏதாவது ஒரு சூடான இடத்துல நம்மளோட கை படுது அப்படின்னா உடனடியாக நம்மளை அறியாமலே நம்ம வந்து கையை எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஃப்ளெக்ஸ் இருக்குது. இது எல்லாமே அப்புறம் நீ ரீஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நீ ஜெர்க்கு ரீஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா நம்மளோட நீ ரீஜன் இருக்கு இல்லையா, பெட்டல்லா, அந்த பெட்டல்லாவுக்கு கீழே ஒரு சின்ன சுத்தியலை வச்சு லேசாக தட்டினாங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமலே நம்மளோட கால் இருக்கு இல்லையா, அதாவது லோயர் லெக்கு, அது வந்து பின்னாடியும் முன்னாடியும் ஆடும். ஸோ இது வந்து நம்மளோட கண்ட்ரோல் கிடையாது, இது வந்து ஒரு ரீஃப்ளெக்ஸ். இதுக்கு பேர் தான் நீ ஜெர்க் ரீஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரீஃப்ளெக்ஸு. ஸோ இதெல்லாம் ஸ்பைனல் கார்டு தான் பண்ணுது. ஸோ இப்போ ஸ்பைனல் நர்வ் வந்து மிக்ஸ்டு நர்வ்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படின்னா இங்கே சென்சார் இன்ஃபர்மேஷனும் போகும், மோட்டார் இன்ஃபர்மேஷனும் போகும். ஸோ சென்சாரி நர்வ்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சென்சஸை கொண்டுட்டு போகிறது. சென்சஸ் அப்படின்னா டச்சு, பெயின், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சென்சேஷன். மோட்டார் ரெஸ்பான்ஸ், மோட்டார் நர்வ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டார் இன்ஃபர்மேஷன், அதாவது மூமெண்ட். மோட்டார்னாலே மூமெண்ட்டு தான், இயக்கம். ஸோ இயக்கத்தை கொண்டுட்டு போகிறது மோட்டார் நர்வ்ஸ். ஸோ ஓவரால் இது தான். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஸ்பைனல் கார்டோட அனாட்டமி, ஃபிசியாலஜினா மோஸ்ட்லி நம்ம படிக்கிறது இவ்வளோ தான். வேறு எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டோட இமேஜ் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். இதில் ஆன்டீரியர் ரீஜியன், போஸ்டீரியர் ரீஜியன், அப்புறம் நர்வ்ஸ் வந்து ஆன்டீரியரில் ஒன்று வரும், போஸ்டீரியர் ஒன்று வரும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து இணையும். அது இணைஞ்சதுக்கப்புறம் தான் வெர்டிப்ரே விட்டு வெளியே போகும். வெளியே போகுது அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னா அந்த நர்வ் வந்து நம்மளோட பாடியோட பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்துக்கு போகும். அதில் ஆட்டோனாமிக் நர்வ் சிஸ்டத்துக்கு போச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீ கேங்லியானிக் நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏஎன்எஸில் வந்து நம்ம படிச்சுப்போம். ஸோ இங்கே வந்து நர்வ் வெளியே போகிற வரைக்கும் தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்பைனல் கார்டு பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இங்கே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் ஸ்பைனல் கார்டு. இது வந்து நர்வ் சிஸ்டம் பார்ட் 2. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ சிஎன்எஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது பார்ட் 3ல் பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அதாவது பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம்ங்கிறது பிரைன் ஸ்பைனல் கார்டு இல்லாமல் இருக்கக்கூடிய மீதி நியூரான்ஸை கொண்டு இயங்கக்கூடிய சிஸ்டம் தான் பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். சொமேட்டிக் நர்வ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த அட்டோனாமிக் நர்வ் சிஸ்டம் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். லைக் ஒரு 2-3 வீடியோஸ் வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி வைஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு புரியும். பட் எனிவேஸ் நான் பார்ட் 3ல் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொமேட்டிக் நர்வ் சிஸ்டம் பற்றி இன்னும் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3ல் இந்த பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த ஸ்பைனல் கார்டில் வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அனாட்டமி, ஃபிசியாலஜி வீடியோஸ் வந்து எல்லா சிஸ்டமுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சிலது வந்து பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி போடணும். பட் ஓவரால் இன்ட்ரொடக்ஷன் வைஸ் எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மற்ற சிஸ்டம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு உள்ள வீடியோஸில் வந்து அந்த சிஸ்டமோட பேரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லை ஸ்க்ரோல் பண்ணினாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி இல்லாமல் ஃபார்மகாலஜி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ண நினச்சாலும் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோஸ் அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.